நாளை நடக்கவிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களின் மறியல் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. மறியல் போராட்டத்திற்கு பதிலாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக கற்பகம், கடந்த 1ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பாம்பனை சேர்ந்த 25 மீனவர்களையும் 4 விசைப்படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வர்றாங்க. இந்த நிலையில ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட நாளை நடைபெற இருந்த சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாகவும், அதே நேரத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போவதாகவும் மீனவர்கள் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியிலிருந்து கடந்த 1ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 25 மீனவர்களை 4 படகுகளையும் எல்லை தாண்டி மீன் கூறிய இலங்கை கடற்படையினர் கைது செய்திருந்தாங்க. இதை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பாம்பன் பகுதியை சேர்ந்த மீனவர்கள் நாளை சாலை மறியல் மற்றும் ரயில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில நேற்று பாம்பன் மீனவர்கள் கடல்ல நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தங்களது நாட்டுப்படகுகள்ல இலங்கை அரசை கண்டித்து கருப்பு கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்றும் நாட்டுப்படகுகள்ல கருப்பு கொடி கட்டப்பட்டு எதிர்ப்பு காட்டி வர்றாங்க. இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்று நாட்டுப்படகு மீனவர்கள் கூட்டமானது இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்துல நாட்டுப்படகு மீனவர் சங்க பிரதிநிதிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட படகு மீனவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகளின் உறுதிமொழியை ஏற்று தற்காலிகமாக சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்தை நாளை கைவிடுவதாகவும், அதே வேளையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.